இறைவன் மிகப்பெரியவன். மதினாவினுடைய மார்க்கெட், நம்ம ஊர்களில் காய்கறி மார்க்கெட்டுகளுக்கு போகும்போது இது இப்படி இப்படி இருக்கும், என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு அனுமானிச்சு போவோம். ஆனால் ஒரு பாலைவனத்தில் என்ன மாதிரியான காய்கறிகள் கிடைக்கும், ஒரு பாலைவனத்தில் என்ன மாதிரியான வளங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு, சரி இதெல்லாம் வெளிநாட்டில இருந்து ஏற்றுமதி ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தோடு போனால் நம்ம ஊர் காய்கறி கடையை எந்த அளவுக்கும் மிஞ்சாத வகையில், நான் சளைச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவான்ல கிராமத்துல ஒரு வழக்கு சொல், அது மாதிரி இருந்தது. மாஷா அல்லாஹ், இன்னும் கூட நம்ம ஊர்கள்ல கிடைக்காத பல்வேறு நாடுகளில் இருந்து ஏற்றுமதி ஆகி வந்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவ்வளவு அருமையா பார்க்க முடிச்சது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட், மொத்தமாக விலைக்கு எடுக்கக்கூடிய 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு மொத்தமாக விலைக்கு எடுக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட் தான் பாக்குறோம். ஒவ்வொரு பொருளினுடைய அளவும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. குறிப்பாக பழங்கள், எத்தனை விதவிதமான பழங்கள், பெயர் தெரியாத பழங்கள், சுபஹானல்லாஹ், ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களும் இன்றைக்கு உலகத்தில் வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளும் எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கிறது. குறிப்பா மாதுளம் பழங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பெருசு பெருசா இருந்தது. அதனுடைய ஹைபிரிட் தன்மைகள் எப்படி இருக்கிறது அல்லது நாட்டு காய்களுடைய தன்மை எப்படி இருக்குங்கிற ஆராய்ச்சியெல்லாம் தாண்டி அவ்வளவு 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 எல்லாமே எண்ணிக்கையிலும் அதிகம், அதே சமயத்துல அளவிலும் பெருசாக வந்திருந்தது. ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு பக்கம் இது ஹைபிரிட்டா இருக்குமோ அப்படிங்கிற கேள்விகளையும் பல இடங்களில் தவிர்க்க முடியல. இன்றைக்கு உலகம் முழுமைக்குமே அதை தவிர்க்க முடியாம தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்க இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு பெயர் தெரியாத விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுகிற போது, எத்தனை விதமான திராட்சைகள் பாருங்களேன், மாஷா அல்லாஹ். அப்ப கேட்டு தெரிந்து கொள்ளுகிற போது அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் சிலவை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அங்கிருந்து பொருட்களை எடுத்து கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறிய வண்டிகளை எல்லா இடத்திலையும் பயன்படுத்துறத பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம இங்கிட்ட நேரா வேடிக்கை பார்த்துக்கிட்டலாம் நடக்கவே முடியலன்னா குறுக்கிலும் மறுக்கிலுமாக இந்த வண்டிகள் போய்கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வேகத்துக்கு நம்ம எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கொண்டே வந்தோம்னா இடிக்க வேண்டியதான். அதுவும் மொத்தமாக வெளியிலிருந்து வண்டியிலிருந்து இறக்கி இத்தனை கிலோ அப்படின்னு ஏற்றக்கூடிய பெரிய பெரிய பேக்கெட்ஸ், ஒரு 50 பேக்கெட்ஸ், ஒரு பெரிய 50 பேக்கேஜஸ், 100 பேக்கேஜஸ் அப்படின்னு எடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு தள்ளுவண்டியில தான் ஏத்திட்டு வராங்க. அந்த தள்ளுவண்டிகள்ல ஏத்தி கொண்டு வந்து அப்படியே அதை பிளேஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல மனிதர்கள் இறக்குறதுக்கு மனிதர்கள் தேவையில்லை. இந்த வெண்டிக்காய் வந்து இங்க ரொம்ப குட்டி குட்டியான வெண்டிக்காய்கள் இங்க பிரதானமா இருந்துச்சு. நம்ம வெண்டிக்காயில 4ல் 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி இது முழுதும் பப்பாளி பழங்கள். அப்படி முழு ஹோல்சேல்ல நம்ம நிறைய விஷயங்களை புதுசாகவும் பார்த்தோம். எல்லாமே கிடைக்குதுப்பா, எல்லா ஊர்லயும் எல்லாமே கிடைக்குது. பெற்ற தாயின் பாசத்தை தவிர, பெற்ற தந்தையின் பாசத்தை தவிர, இந்த உலகத்துல அன்பை தவிர எல்லாத்தையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எப்படி இவற்றை எல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வண்டிகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வித மாதிரியான வண்டிகள், எடுத்துக்கொண்டு போற மிஷின்கள் எல்லாமே வித்தியாசப்படுது. அது ஒவ்வொரு ஊரினுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, மனிதர்களுடைய தொடர் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன அந்த பேக்கேஜஸ் தூக்கிட்டு போறது வண்டி இதுதான். ஒரு இவ்வளவு பேக்கேஜஸ் எவ்வளவு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வரணும்னு பாருங்க. இப்ப இந்த வண்டி தூக்கிட்டு வருது. இந்த வண்டி தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல இறக்கணும் அப்படின்னா அப்படியே இறக்கி அதுவே தள்ளி விட்டுட்டு போயிருது. மாஷா அல்லாஹ், இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா எனக்கு வேடிக்கை பார்ப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய புதிய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட, கொஞ்சம் கவனம் தப்புனா இந்த வண்டிகள் அங்கிட்டும் இங்கிட்டுமா நம்மளை வந்து இடிக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பொருட்களை கொண்டு வந்து வைப்பதற்கான வண்டிகள் தனி, அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து ட்ராலியில வேற இடத்துல எடுத்துக்கிட்டு போகிற வண்டிகள் தனி அப்படின்னு. தக்காளி பழங்கள் எல்லாம் காம்புகளோடு இருப்பதை பார்க்கும்போது எப்ப ஏற்றுமதி பண்ணாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க, இது வந்து அந்த ஊரினுடைய ஒரு புளிச்சக்கீரை வகையின் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊர் புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லி இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. ஆனா முதல் முறையாக மதினா மார்க்கெட்ல தான் இந்த புளிச்சக்கீரை அப்படிங்கிற இந்த விஷயங்களை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு பூ மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுதான் அந்த புளிச்சக்கீரையோட டேஸ்ட், அதுக்கான மாற்றாக இங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு இதை புளிச்சக்கீரை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு இடங்கள்லையும் இறைவன் வித்தியாசமாக, நான் ஜோடி ஜோடியாக படைச்சேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம ஊர்ல பச்சை கலர் புளிச்சக்கீரை, இங்க பிரவுன் கலர் புளிச்சக்கீரை, நான் ஜோடி ஜோடியாக படைத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏலக்காயில எத்தனை வகை, பச்சை கலர்ல இருக்கும், பெருசா இருக்கும், சிறுசா இருக்கும். ஏலக்காயில ஜோடி ஜோடியாக, ஒவ்வொரு விதத்திலையும் ஜோடி ஜோடியாக நான் படைத்தேன்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இடமாகவும் இருந்தது. கீரைகள்ல முக்கால்வாசி கீரைக்கு பெயரே தெரியல. நம்ம கேட்டாலும் அவங்க சொல்றது நமக்கு சில இது விளங்கல. பிறகு எலுமிச்சம்பழம் எல்லாம் ஒரு பழத்தை எடுத்தோம்னா ஒரு கைக்கு வருது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய எலுமிச்சம்பழங்களாக தான் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், நாட்டு காய்கள், ஹைபிரிட் காய்கள் அப்படின்னு பார்த்த மாதிரி எல்லாவற்றிலுமே இருக்கு. சின்ன எலுமிச்சம்பழமும் இருக்கு, பெரிய எலுமிச்சம்பழமும் இருக்குன்னு
எல்லா ஊர்லயும் தேங்காய் இப்படித்தானே, எல்லா ஊர்லயும் கேரட் இதுதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய தொழில்நுட்பமும் போக்குவரத்து வசதிகளும் எல்லா பொருட்களையும் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மைகளை தான் பார்க்க முடிஞ்சது. கத்திரிக்காயில கிட்டத்தட்ட நான் பார்த்தது ஒரு 10 வகை கத்திரிக்காய்களை பார்த்திருப்பேன். அந்த அளவுக்கு வெரைட்டிஸ். இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, காசு இருந்தால் நம்மளால ஒரு பெரு வணிகத்தை நடத்த முடியும். உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகை பச்சை மிளகாய்களையும் ஒரு பாலைவன சந்தைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். இவற்றையெல்லாம் எவ்வளவு காசு இருந்தாலும் மனிதனால் படைக்க முடியுமா என்ற கேள்வியை தான் நான் இங்க இருந்து யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு கிழங்கு, இதிலிருந்து ஒரு மரம் வளர்ந்து வரும், அதிலிருந்து எவ்வளவோ பயனுள்ள பொருட்களை மனித இனத்துக்கு கிடைக்கப்பெறும். எவ்வளவு காசு இருந்தாலும் மிகப்பெரிய மார்க்கெட்டை நடத்தலாம். அதை கொண்டு இறக்கக்கூடிய மிஷின்களை நாம் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவோ தொழில்நுட்பங்களை நம்மால் அறியலாம், கண்டுபிடிக்கலாம், பயன்பாட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயம் இருக்கலாம். மால் படைக்க முடியுமா என்று நினைக்கிற போதுதான் வல்ல ரஹ்மானுடைய கருணையையும் அவன் நமக்கு அருட்கொடையாக தந்த விடயங்களையும் ரஹ்மான் சூராவினுடைய மகிமையையும் நம்மால் கடந்து போகவே முடியாது என்ற விஷயங்களை இதனோடு நாம் ஒப்பிட்டு 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 பார்த்துக் கொள்கிறோம். சுபஹானல்லாஹ். மிகுந்த 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 லாபகமாக இந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய லக்கேஜஸ் கொண்டு அப்படியே இறக்கி விட்டுட்டு போகுதோ, அதே மாதிரி இறைவன் மிகுந்த லாபகமாக இந்த உலகத்தில் அனைத்தையும் மனிதர்களுக்காக இறக்கி வைத்திருக்கிறார். இங்க நம்ம பார்த்த அத்தனை காய்கறிகளும் அத்தனை உடையங்களும் உழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நடுத்தருவில். அத்தனையும் மனிதர்களுக்கு அருட்கொடையே.